நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சுதினம், குரோதி வருஷம் தட்சிணாயனம், வருஷ ரிது புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி 6/10/2024, பானுவாசரம், ஞாயிற்றுக்கிழமை. திருதியை 12 வினாடி மாத்திரம் உள்ளது. பிறகு சதுர்த்தி திதியே முழுவதுமாக அமைந்துள்ளது. சுக்ல சதுர்த்தி. இன்றைய தினம் பகவான் விநாயகரை விரதம் இருந்து அனுஷ்டிப்பவர்கள் ஒரு வருஷம் நியமம் இருந்து சுக்ல சதுர்த்தி விரதம் என்று இதை சொல்லுவதுண்டு. சுக்ல சதுர்த்தி விரதமானது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடியதான சுக்ல சதுர்த்தி, அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியதான 4வது தினம் சுக்ல சதுர்த்தி என்பதாகும். அன்றைய தினம் பகவான் விநாயக பெருமானை விரதம் இருந்து உபவாசம் இருந்து ஆராதிக்க வேண்டும். இது ஆவணி மாத சுக்ல சதுர்த்தியில் ஆரம்பிக்க வேண்டும். அதாவது விநாயக சதுர்த்தி அன்று ஆரம்பித்து வருஷம் முழுவதும் ஒவ்வொரு சுக்ல சதுர்த்தியும் ஆராதித்து கடைசியில் வரக்கூடியதான ஆவணி மாதத்தின் சுக்ல சதுர்த்தியில் உத்யாபனம் என்பது முக்கியமாக அனுஷ்டித்து அந்த விரதத்தை முடிப்பர்கள். பிறகு இன்றைய தினம் விசாகா நட்சத்திரமானது 52 நாழிகையும் 42 நாழிகைக்கு மேல் அமைந்திருக்கிறது. அதாவது இரவு 10:30 மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது. விஷ்கம்ப யோகம் 35 வினாடி மாத்திரம் அமைந்துள்ளது. அதற்கு பிறகு பிரீத்தி என்ற யோகமானது ஆரம்பிக்கிறது. கரஜா என்ற கரணம் 12 வினாடி மாத்திரம் உள்ளது. பிறகு ஆயுஷ்மான் கரணமானது ஆரம்பிக்கிறது. பிறகு தியாஜ்யமானது 53 நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது. சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படும் என்று முன்னமே பார்த்தோம். துர்காதேவியை ஆராதிக்கத்தக்கதான இன்றைய தினம் துர்கோபாசனத்தை பூர்த்தி செய்து லக்ஷ்மியை ஆராதிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம், பிரகிருத்தியை நமஹா விகிருத்தியை நமஹா என்று விசேஷமாக வெள்ளிக்கிழமைகளில் செய்வதுண்டு. அதை முக்கியமாக இந்த 3 நாட்களும் தொடர்ந்து செய்வது மிகவும் நமக்கு க்ஷேமத்தையும் சௌக்கியங்களையும் கொடுக்கத்தக்கது. லக்ஷ்மியை உபாசிப்பதனால் நமக்கு சமஸ்த ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பதால் அம்பாளின் பெயரிலேயே அது அமைந்துள்ளது. லக்ஷ்மி என்றால் ஐஸ்வர்யம் என்று பொருள், ஸ்ரீ என்றாலும் ஐஸ்வர்யம் என்று பொருள். ஆகையால் அம்பாள் லக்ஷ்மியை ஆராதிக்கத்தக்கதாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. நாளைய தினம் இதன் சிறப்பை பார்ப்போம். வணக்கம்.